இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம். ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் கூட சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எழுத வாசிங்க சீக்கிரமாக. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்துல அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. யோசுவாவை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா கையில தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். மோசேக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் தான் யோசுவா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு முன்னாடி வந்து போனாலும் சரி, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், எதை குறித்து நாம் கலங்கி தவித்து ஐயோ என் வாழ்க்கை இப்படியா தீர்வே என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்க மேல தேவனுடைய அபிஷேகத்தின் கரம் இருக்குது. அந்த அபிஷேகத்தின் தைலம், அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்க தலை மேல இருக்கிற வரைக்கும் நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் திகைய வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் உங்களை வழிநடத்தி தீருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல லட்சம் ஜனங்களோடு கூட இறங்கி புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப என்ன தேவை தெரியுமா? ஒரு நல்ல தலைவன் தேவை. மோசே ஜனங்களை நடத்திக்கிட்டு வந்தான். கண்ணு பார்க்கிற தூரத்துக்கு வரும்போது மோசேயுடைய மரணம் சம்பவிக்குது. மோசே ஆண்டவர் அழைச்சாரு, அவன் அபிஷேகம் பண்ணினாரு, அவன் கையில ஜனங்களை ஒப்பு கொடுத்தாரு. இந்த ஜனங்களை கூட்டிட்டு நீ வாக்குத்தத்த தேசத்துக்கு போ, கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஏற்பிக்கிறார் மோசே கிட்ட. மோசே 40 வருடமாக ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறான் வனாந்தர பாதையாக. இப்போ மோசேயினுடைய அழைப்பு அல்லது மோசேயுடைய ஊழியத்திற்கு ஒரு எண்டுகாடு ஆண்டவர் போட விரும்புகிறார். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லது கொஞ்ச நாட்கள்ல மோசே இறந்து போயிடும். மோசே இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஜனங்களை நடத்தி செல்வதற்காக ஒரு நல்ல தலைவன் வேண்டும். யார் அந்த தலைவன்? யாரை அதற்காக தேவன் தெரிந்தெடுக்கிறார்? யாரை கொண்டு அந்த காரியத்தை செய்ய போறார் என்று சொல்லி அநேக குழப்பம், அநேகர் அதுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் அறியாத யோசுவா செபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதனாக. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவாவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. யோசுவாக என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, என் தாசனாகிய மோசே மரித்து போனா, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எழுந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு நான் காண்பிக்கிற, நான் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்துக்குள் பிரவேசிங்கள் சொல்லி ஆண்டவர்
ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடியே ஆமென். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவுபடுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தேன். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னது அந்த வாக்குத்தத்தம்? இல்ல, அந்த வாக்குத்தத்தம் என்னது? நான் நீங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். நான் கொடுத்தேன் அப்படி சொல்றாரு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் நான் செய்திருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாரு தவிர ஒருவேளை நான் செய்கிறேன் என்று சொல்லவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருந்தால், ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருந்தால், ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேல இருக்கும் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டாம். அவர் சொன்னதை செய்கிற தேவன் அதை நிறைவேற்றியே முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நான் கொடுத்த கால் மிதிக்கிற இடம். நீங்க எங்கெல்லாம் போய் கால் மிதிக்கிறீங்களோ அந்த இடத்தை எல்லாம் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நாம என்ன தெரியுமா? கால் மிதிக்கிறது இடம் சும்மா கிடையாது. உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கும் போது, தேவ அபிஷேகம் இருந்தனாலதான் யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் யோர்தான்ல கால் வச்சப்போ மேலிருந்து வருகிற தண்ணி ஒரு குவியலாக மேல நின்றுச்சு, கீழே போகிற தண்ணி ஒரு குவியலாக நின்றுச்சு. அவர்கள் வெட்டாந்தர வழியாக யோர்தானை கடந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் நம்மளை நடத்தும். அந்த அபிஷேகம் தான் நமக்கு எதிரான யோர்தானை ரெண்டாக பிரிக்கும். அந்த அபிஷேகம் உள்ள தேவ மனிதர்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் சென்று அவர்கள் காலடி படுகிறோ அந்த இடம் முழுவதையும் கட்ட அவகாசமாய் தரவல்லவராக இருக்கிறார். உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு அவகாசத்தை தரும். உன் மேல இருக்கிற தேவன் அந்த அபிஷேகம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நீ துவண்டு போக விடாது. பசி அடுத்து அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வாசி அதான் பாருங்க. அடுத்து யோசுவா பயப்படுறான். நான் எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை நடத்துவேன்? நான் எப்படி இதை கொண்டு போவேன்? நான் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் என்னால செய்ய முடியும்? நானும் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு அதுல தகுதி இல்லை என்று யோசுவா நினைக்கிறான். நல்லா கவனிங்க. தகுதி இல்லாதவனை அழைச்சி தகுதி படுத்துவதுதான் நம் தேவனுடைய வேலை. ஒரு சந்தவராலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல தகுதி இல்லைன்னு சொல்லி நாம நினைக்கிறோமோ, எந்த இடத்துல இது எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறோமோ, அதே இடத்துல தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சாட்சி கேட்டோம். நகையெல்லாம் போட்டுட்டு வந்தவங்க எல்லாம் அழகா இருக்க மாட்டாங்க. இத நகையெல்லாம் கலட்டி புச்சமாக எண்ணி, இது குப்பையாக எண்ணி வீசிட்டு நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு பாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும் போதுதான் தெரியும் தகுதி இல்லாத இவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமான அலங்காரம், உலக பிரகாரமான நகைகள், உலக பிரகாரமான நகை நட்டுகள் ஒன்று நமக்கு அழகு சேர்க்காது. நாம் தலைமையில இருக்கிற அபிஷேகம் தான் நமக்கு அழகு சேர்க்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் தான் உனக்கு அழகு. உன் மேல இருக்கிற தேவ வல்லமை தான் உனக்கு அழகு. எப்படி வேணாலும் இருக்கு, எப்படி வேணாலும் இருந்துட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி அழகில்லாதவன் கூட சொல்ல நம்மளை பரிகாசப்படுத்தட்டும். ஆனால் உன்னை அழகுபடுத்துகிற ஒரு தைலம் உண்டு, உன்னை அழகுபடுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அழகு இல்லாதவர்களை அழகாக, அதுதான் நான் சொன்னேன். எந்த இடத்துல நமக்கு தகுதி இல்லை, இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்குரியது அல்ல என்று சொல்லி ஒதுக்குகிறோமோ அந்த இடத்தை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். நல்லா கையை சாட்டி அவர் நன்றி சொல்லுவாங்க. தேவன் அவர் தரத்தை பார்த்து பிரிக்கிறவர் அல்ல. உன்
உன்னுடைய தாழ்மையை கொடி, உன்னுடைய தாழ்மையை பார்த்து உன்னை தேவன் தரமளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் படிப்பு உன்னை சேர்க்காது, உன் சொத்து உனக்கு பிரயோஜனப்படாது, உறவு ஒண்ணு பிரயோஜனப்படாது. நம்ம வாழ்க்கையில நாம வச்சிருக்கிற பட்டம், பதவி, உறவு, சொந்தம், பந்த, நண்பர்கள், இது எல்லாம் நம்மளை தரம் பிரிக்காது. நம்மளை கனப்படுத்துகிற, நம்மளை வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல நம்மளை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒரு சக்தி உண்டு. அதுதான் தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் யோசுவாக்கு மேல தேவன் வைத்தார். யோசுவா சொல்றான், இப்போ யோசுவா கிட்ட மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் தூக்கி கொடுக்கிறார். ஒரு நாள் யோசுவா ஊழியத்தை விட்டுட்டு ஓடல. ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடல. ஆண்டவர் கொடுத்த ஊழியம், ஜனங்களை மேய்ப்பதற்காக தேவன் கொடுத்த ஊழியத்தை அவனுக்கு ஏற்றெடுக்கும் போது, தன் கையில வாங்கும் போது அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அவனுக்கு நடுநடுக்கம் இருந்துச்சு, அவனுக்கு குழப்பம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு திகைப்பு இருந்துச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன் என்கிற ஒரு திகைப்பு, இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி கொண்டு செல்வேன் என்கிற ஒரு திகைப்பு. கவனிக்க, ஏன் யோசுவா பயந்தான் தெரியுமா? எகிப்துல இருந்து புறப்படும் போதே கூடவே இருக்கிறான். அப்போ வழியில என்னெல்லாம் நடக்குதோ, வழியில என்னெல்லாம் சம்பவிக்குதோ அத்தனை யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். யோசுவா கூடவே இருக்கிறான். மோசேக்கு பின்னாடி ஆரோன் யோசுவா காலேப் சொல்லி வரிசையா அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு சொன்னப்போ முறுமுறுத்தாங்க. ஏன் பாஸ்டர், குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு தண்ணி இல்லையா வனாந்தரத்துல அப்படின்னு மோசைக்கு நேரம் முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் கண்மலை பிளந்து தண்ணியை கொடுத்தாரு. சம்பவிச்சது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அப்ப ஒன்னும் பண்ணல. கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனத்தை சாகடிச்சாரு. சொன்னாங்க, நாங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் போது, அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது அங்க எனக்கு நல்ல இறைச்சியும் நல்ல வெங்காயமும் நல்ல எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே. அநேகர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அல்லது நான் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எல்லாம் நன்மையாகவே இருந்துச்சு, எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு, எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டும், அங்க இருக்கிறவங்கள பார்த்து, அடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, இயேசு உங்க வாழ்க்கையில வருவதற்கு முன்னாடி எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அது எல்லாம் அடிமைத்தனத்தினுடைய உணவு, அதெல்லாம் இருட்டில் இருக்கிற உணவு. அதையெல்லாம் ஒருத்தர் உனக்கு தரணுமா வேண்டாமா யோசிச்சு 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 தருகிறது. நீ மாடா உழைக்கணும், உனக்காக கிடையாது, இன்னொருத்தருக்காக. அந்த இடத்துல நீ செய்யற வேலை, அந்த இடத்துல நீ செய்யறது எல்லாம் இன்னொருத்தருக்காக செஞ்ச. ஆனா நீ அடிமையா இருக்க கூடாது என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை கரவடிச்சு அடிமைத்தனத்துல கிடக்கிற உன்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ வனாந்தரத்துல வரும்போது இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? வனாந்தரத்துல வர இஸ்ரவேல் ஜனங்க மோசே கிட்ட கேட்கிறாங்க, ஐயா, நாங்க அங்க இருக்கும் போது இறைச்சியும் வெங்காயமும் அனுதினமும் சாப்பிட்டு வந்தோம். தெரியுமா? இந்த இறைச்சியும் இந்த காரியங்கள்லாம் அங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்தது. இப்போ அந்த ஜனங்க அடிமைத்தனத்தை மறந்துட்டாங்க. இப்ப தன்னோட வயிற்று பசிக்காக ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நேரம் மோசே போன ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் சொல்ல, ஒண்ணும் கவலைப்படாத, நாளை காலை எல்லாருக்கும் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுப்பாரு. நேரம் விழிச்சு பார்த்தா வனாந்தரம் முழுவதும் மன்னாவா இருக்கு. எல்லாருக்கும் ஆக்கிறாங்க, எல்லாருக்கும் அவசரம் ஓடி போய் அங்க கிடக்குற அந்த காடையும் அந்த மணால எடுத்து வீட்டுல சேகரிக்கிற. அம்மா சொன்னாரே, உன் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கா, உன் தேவை மிஞ்சி எடுத்தனா அதுக்கப்புறம் வேற வேலை சம்பவிக்கும் அப்படின்னா. நாம தான் ஊழியக்காரங்க சொன்னா கேட்கறதே கிடையாது. ஒரு வேலையை சொல்லுங்க பாப்போம். ஊழியக்காரர் சொல்றாரு, உன் தேவைக்கு மட்டும் நீ என்ன செய்ய, மன்னாவை எடுத்துக்கா, அதை மிஞ்சி எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஜனம் கேட்கல, என்ன பண்ணா தெரியுமா?
ஆண்டவர் பேச்ச மீறி, ஊழியக்காரர் பேச்ச மீறி அங்க கிடக்கிற மன்னாவை எடுத்து வீட்டுக்குள்ளாடி கொண்டு வச்சான். எல்லாரும் நல்ல இறைச்சி தானே கேட்ட, நீ சாப்பிட்டதை விட ஹை குவாலிட்டியான நல்ல இறைச்சி ஆண்டவர் கொடுத்தாரு. இறைச்சியை தின்னுட்டு பல்லுல இருக்கிற அந்த இறைச்சியை குத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி பலர் செத்து போயிட்டாங்க. சொல்ல போகலாம். ஏன் செத்தா தெரியுமா? முறுமுறுத்த ஆண்டவர்கிட்ட போய், நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன், நான் இங்க இருந்தேன், நான் அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், இயேசு அறியக்கூடிய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, இயேசு அறிஞ்ச வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. இது எதிர்காலத்தை குறிச்சுள்ள நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலை பார்க்கலாம். அதுதான் சொல்ல ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய சொன்னேன்? நம் கண்கள் திறந்து, ஆவிக்கிற கண்ணு திறந்து, ஒரு பெரிய கூட்டம் நமக்கு முன்னாடி நிக்குது, அதை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, அதை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தரிசனம். தரிசனம் இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நான் வீட்டுக்குள்ளாடி இருக்கிறத மாத்திரம் நினைச்சுக்கிட்டு அல்ல, எதிர்காலத்துல சம்பவிக்க போகிறது, எதிர்காலத்துல நடக்க போகிறது, ஆவிக்குரிய கண்கள் கொண்டு திறந்து பார்த்து கொண்டு அந்த காரியத்திற்காக அது நடந்து முடிதல் என்று சொல்லி ஜெபிப்போம் என்று சொன்னால் அப்படியே தரிசனத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். தரிசனத்தோடு கூட ஜெபம். இவன் என்ன பண்ண இஸ்ரவேலனா, இப்பத்த சூழ்நிலையை பார்க்கற, இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்க்கறா. இன்னைக்கு நாம 2-3 பேர் தான் இருக்கிறோம். சொல்லுவாங்க அங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க அந்த சர்ச்சில், அந்த சர்ச்சில் 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அடைச்சு கடந்த பூட்டி கடந்த சர்ச்சை திறந்து 10-40 ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்தார் என்று சொன்னார். இந்த இடத்தில் ஆத்துமாக்களை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தரிசனம் பெருசு. தரிசனத்தை பார்க்கணும். இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்க்க கூடாது. இன்னைக்குள்ள சூழ்நிலை மாறி போகுது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு பசி ஆண்டவர் கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு. மன்னாவை தின்னுட்டு பல்லில் இருக்கிற இறைச்சியை குத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல 1000 பேர் வனாந்தரத்துல செத்து போனாங்க. அது மாத்திரம் இல்ல, எடுக்காத தேவைக்கு மட்டும் எடுன்னு சொன்னதை கேட்காம நிறைய அவசரத்துல எல்லாம் தள்ளி வீட்டுக்கு கொண்டு வச்சா பாரு மண்ணா, அத்தனை புழு பிடிச்சிருச்சு. அந்தந்த தேவைக்கு அந்தந்த நாளுக்கு என்ன தேவையோ அது தேவன் தருவார். இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தோடு கூட தான் யோசுவா வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப யோசுவாவுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் எல்லாம் பொல்லாத ஜனங்க, எப்படி நடத்துவேன், அதுதான் தகைப்பு, அதுதான் அவனுக்கு பயம். ஆண்டவர் சொல்றான், நான் சின்ன பையனா இருக்க, என்ன ஆண்டவரே நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன்? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலன் கொண்டு திட்டமானதாயிரு, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவர் இடத்துல 3 காரியத்தை யோசுவா கிட்ட சொல்றாரு. முதலாவது பலன் கொண்டு திடமனதாயிரு, 2வது திகையாதே, 3வது கலங்காதே. பலன் கொண்டு, முதலாவது பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். நம்முடைய மனசுல எப்ப நிலையான மனசா இருக்கணும். போட்டு புலம்ப கூடாது, போட்டு அலசக்கூடாது. அப்படி நடந்துருமா ஆண்டவரே, இப்படி நடந்துருமா ஆண்டவரே, என்ன செய்ய ஆண்டவர் போட்டு வாழ்க்கை போட்டு அலசக்கூடாது. யோசுவாக்கு தெரியும், யோசுவா வெளியில தான் பயப்படுறான், அவருக்கு உள்ளுக்குள்ளாடி தெரியும் அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன், கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறவன். அவருக்கு தெரியும் நிலையான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு இருதயத்தை, நிலையான ஒரு எண்ணத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் நாம் பலப்படுவோம். நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிச்சோம். அவர்கள் நேத்து ராத்திரி அவர்கள் தேவ சமூகத்துல வந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். அப்ப என்ன செய்யணுமா? தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கணும். ராத்திரி பகல் ஆண்டோட பாதத்துல இருக்கணும். ஆண்டோட பாதத்துல உட்கார்ந்து செபிக்க முடியல, ஆண்டோட பாதத்துல
திட்டமானதாயிரு. யோசுவா தேவனுடைய பாதத்துல காத்திருந்தான். காத்திருந்ததனுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொண்டான். வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் அத்தனை வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கிட்டலாம் ஆண்டவர் வாக்கு தத்தம் சொன்னாரோ அதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றியே முடிச்சிருக்கிறார். ஆபிரகாம் அழைச்சார் ஆண்டவர். ஆபிரகாம் அழைக்கும் என்ன சொல்லி அழைச்சாரு? ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்ல அழைச்சாரு? ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எப்படி அழைச்சாரு? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்ய? புறப்பட்டு வா. அடுத்து என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீயா முடிவெடுக்க கூடாது. நீயா ஒரு திட்டத்தை போடக்கூடாது. நீயா ஒரு செயல்களில் இறங்கக்கூடாது. நான் உன்னை அழைத்தவன், உன்னை அபிஷேகம் பண்ணினவன். நான் சொல்லுகிறதை, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறதை அதன்படி நடப்பா என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அழைச்சார். முதலாவது தகப்பன் வீட்டோடு வெளியில வா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு இப்போ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னா அதை மட்டும் செய். நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் அதை மட்டும் தான் செய்வான். எந்த மனுஷனுக்கும் பயப்படப்பட்டது கிடையாது. எந்த மனுஷனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சது கிடையாது. என்னை அழைத்த ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சதுனால ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தால் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்ககிட்ட ஆண்டவர் பேசியிருந்தாலும் செய்வார். ஒரு நாளும் அவர் உங்களோட சொன்ன காரியத்தை செய்யாம விட மாட்டார். உட்கார்ந்து ஆண்டோட சமுதிரம் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு என்ன வாக்கு தத்தம்? காலையில எனக்கு என்ன வாக்கு தத்தம்? இந்த ராத்திரில எனக்கு என்ன வாக்கு தத்தம்? இந்த மாதத்துல எனக்கு என்ன வாக்கு தத்தம்? தேவ சமூகத்தை கேட்கணும். நீ கேட்கிறது எதையும் பெற்றுக்கொள்ளப்படுவாய். ஆபிரகாம் அழைச்சாரு, ஆசீர்வதிச்சாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். யாக்கோபை அழைச்சார். ஓடி போறான். தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடுறான். போய் ஒரு இடத்துல படுத்துக்கிறான். அங்க படுக்கும் போது யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனம்? என்ன தரிசனத்தை பார்த்தான்? சொல்லுங்க, என்ன தரிசனத்தை பார்த்தான்? வானத்துக்கும் பூமிக்கும் தூதர்மார்கள் ஏறி இறங்குவதை பார்த்தான். அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். திரும்பி ஆண்டவர் சொன்ன, யாக்கோபுக்கு சொன்ன அத்தனை காரியங்களை நிறைவேற்றலாம். ஏசாவுக்கு பயந்து மாமன் வீட்டுல போய் இருந்துகிட்டு அவன் திரும்பி வரும்போது எப்படி வாரம் தெரியுமா? சில நேரம் ஆண்டவர் சமூகத்தை வைக்கிறது வெறுங்கையா தான் நிற்போம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையா? ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில. என்ன பண்றது தெரியல. 2-3 மாசமா பயங்கர செலவு. கையில ₹1 கிடையாது. ஒரு காரியம் எனக்கு தெரியும், ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி. மாசம் ஒரு கணக்கு போட்டு என்ன சொன்னாங்க, 2 மாசத்துல ₹33,000 செலவு பண்ணிருக்கிறேன்னு சொல்லி. எங்க இருந்து வந்துச்சு, எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் தேவைகளை சந்திச்சாரு. வெறும் கையோடு கூட வந்து நின்னோம். ஆண்டவர் திரும்ப வரும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட அவரை நடத்தினார். நீ நிற்கிற இடம் பெத்தேலா இருந்துச்சு சொன்னார். நீ நிற்கிற இடத்துல அதை பெத்தேலா இருக்கும் சொன்னார். அதை ஏற்படுத்தலாய் என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு அழைச்சார்.
மோசையை அழைச்சார், எல்லாரையும் அழைச்சு ஆசீர்வதிச்சாரு, சொன்னதை நிறைவேற்றினாரு. இப்போ யோசுவாவையும் அழைச்சாரு. யோசுவா கிட்ட சொன்னா, நீ கால் மிதிக்கிற இடம் எங்கெல்லாம் நீ போய் நிற்கிறியோ அத்தனை இடத்துல ஆசீர்வதிப்பேன். அது நீ எதனாலும் நீ பயப்படாத. முதலாட சொல்லி பயப்படாத. பயத்தை என்ன செய், நிறுத்து. பலன் கொண்டு எதுல பலப்படணுமா? எதுல பலப்படணுமா? மாம்சத்துல இல்லங்க, ஆவியில பலப்படணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனத்தை சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 சீக்கிரம் வாசிங்க. 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, உடலில் சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாடி இருந்தாதான் நீங்க பலனடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். யோசுவாக்குள்ளாடி ஆவியானவர் இருந்தார். யோசுவாக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் பலன் அடைந்தான். வேதம் சொன்னது, ஆண்டவர் சொன்னார், நீ பலன் படை, நீ பலம் படை, நீ ஆடுகிட்டு இருக்காத, நீ ஆடுகிட்டு இருக்காத, இதனால முடிஞ்சிடும். நான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாடி இருக்கிறதுனால நீ பலன் கண்டு திடமனதா இரு. சூழ்நிலை கண்டு பயப்படாதே. ஓ ஷகரபலகர ரிகமர துரமல, சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம். உன்னை அழைத்த தேவன் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யோசுவா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே தன்னை பலப்படுத்தினார். அவன் திடமனதுள்ளவனாக மாறினான். ஜனங்களை நடத்தி செல்வதற்கு தன்னை திடமுள்ளவனாக மாற்றினார். இரண்டாவது சொன்னாரு, திகையாதே. முதல்ல என்ன சொன்னாரு? பலன் கொண்டு திடமனதாக. இரண்டாவது சொல்றாரு, திகையாத. குழப்பம் இன்னைக்கு எப்படி நடக்கும், இது என்னவாகி தீரும், நம் நிலைமை என்னவாகும், எதிர்காலம் எந்தவாய் தீரும் என்று சொல்லி போட்டு மனசுகளை போட்டு குழப்ப கூடாது. அப்படி குழப்பறனா குழப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ளாடி இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியான உனக்குள்ளாடி இருந்தால் என்ன சொல்லுது நாமளே வசனம்? பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைஞ்சிட்டீங்க. இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப பலப்படுத்துகிறாரு. அடுத்து என்ன சொல்லுது? குழம்ப கூடாது. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா குழப்பமே வராது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். குழப்பம் உனக்குள்ளாடி வருதுன்னா, குழப்பம் உனக்குள்ளாடி உருவாகுதுன்னா தெரிஞ்சுக்க, பிசாசு உன்னை வேற பார்க்கல, வேற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இடமனதாவே இருக்கணும், பலத்தோடு கூட இருக்கணும். குழப்பம் உண்டாக கூடாது, குழப்பம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. திகையாத, கலங்காத. அடுத்து திகையாத. மூணாவது சொல்றாங்க, என்ன சொல்றாரு? கலங்காதே. கலங்காதே, இப்போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர். கலங்காதே. எதை குறிச்சும் பயப்படாத, எதை குறிச்சும் கலங்காத. யார் உன்னை என்ன சொல்லட்டும், யார் எது வேணா சொல்லிட்டு போட்டு, யார் உன்னை நக்கல் அடிக்கட்டும், நையாண்டு அடிக்கட்டும், பரியாசம் பண்ணட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டதுனாலதான் எனக்கு அவமானமானு சொல்லி நினைக்காத. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காரியம் மூஞ்சில துப்புவாங்க, தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். துப்புன வாய்ப்பாடு கர்த்தர் வேற வைப்பாங்க, அது வேற விஷயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிற வாய், உன்னை பார்த்து குழப்பத்தை உருவாக்குற அந்த ஆவிக்குள்ளாடி கர்த்தர் வேற ஒன்றை கொண்டு வருவார். சவுலுக்குள்ளாடி ஒரு குழப்பத்தின் ஆவி இருந்துச்சு. சவுல் நல்லா கவனிக்கிறீங்க. ராஜாக்கள் சாமுவேல் புத்தகத்துல படிச்சவங்க தெரியும். சவுல் ஆண்டவர் அழைச்சா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கிறது சவுல் அழைச்சி தேவனே அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் நல்லா இருக்கிற வரைக்கும் சவுல் நல்லா இருந்தான். என்னைக்கு அவனுக்குள்ளாடி குழப்பம் வந்துச்சோ, வேதவசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அவனுக்குள்ளாடி தேவன் வேறொரு ஆவியை வர பண்ணினார். அப்ப வேற ஆவி
ஆவி உள்ள வந்தப்போ பரிசுத்த ஆவியானவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள வேற ஆவி வந்துருச்சுன்னு வையா, குழப்பத்தின் ஆவி வந்துருச்சுன்னு வையா, உன்னை பலப்படுத்துகிற ஆவி, உன்னை நடத்துகிற ஆவி, உன்னை சத்துருக்களுக்கு முன்னாக உனக்கு ஜெயத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டுட்டு போயிடுவார். அதான் யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றார், கலங்காத, எதை குறிச்சு பயப்படாத, இந்த ஜனத்தை எப்படி நடத்த முடியும் தானே யோசிக்கிற, நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா, நான் கூடவே இருக்கிறேன். அந்த வசனம் சொல்றேன், நான் உன்னோடு கூட இருந்தேன். அவன் இதை மத்தியான நேரத்துல என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, எதை குறிச்சு நீ பயப்படாத, எதை குறிச்சு கலங்காத, எதை குறிச்சு குழம்பாத. உன்னை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். உன் மேல அவருடைய அபிஷேகம் இருக்கேன்னு சொன்னார், உன் மேல தேவனுடைய வல்லமை இருக்கேன்னு சொன்னார். இந்த குழப்பத்தின் ஆவி, இந்த பயத்தின் ஆவி, இந்த பலவீனத்தை கொண்டு வர ஆவி அத்தனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ராத்திரியோட பலப்படுத்துகிற ஆவியாய் இந்த பகல்கால கர்த்தரோட பலப்படுத்துகிற ஆவி வைக்கட்டும். உனக்கு குழப்பத்தை நீங்கள் ஆவி வைக்கட்டும். உனக்குள்ளாடி நல்ல தைரியமுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் உனக்குள்ளாடி வைக்கிறார். அதுகளை விடுவோமா? இயேசுவின் நாமத்தினால் எல்லா கண்களையும் ஆண்டவரே, எனக்குள்ளாடி இருக்கிற குழப்பத்தின் ஆவி, எனக்குள்ளாடி இருக்கிற சந்தேகத்தின் ஆவி, எனக்குள்ளாடி இருக்கிற பலவீனனின் ஆவி, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் கட்டிச்சு உச்ச தலையில கை வை, உச்ச தலையில கை வச்சு சொல்ல, எனக்குள்ளாடி இருக்கிற குழப்பம், எனக்குள்ளாடி இருக்கிற பயம், எனக்குள்ளாடி இருக்கிற பலவீனம் எல்லாவற்றையும் என்ன அபிஷேகம் பண்ணின சொல்லுங்க, என் கூட சேர்ந்து என்ன அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவருடைய நாமத்தினால கட்டி செபிக்கிறேன். எல்லாம் என்னை விட்டு நீங்கிப்பா. ஷக்கராதுனி மௌட ஜானகன ரிகவாஷ துரமன ஹூடதாரி கலூடஜா. ஆண்டவர், அந்த காரத்தில் கடந்தோம், இருட்டுக்குள்ளாடி கடந்தோம், இயேசுவை தேடி வந்தார், உன்னை பெயர் சொல்லி அழைச்சார், உன்னை கொண்டு வந்து நிறுத்தினார், கரத்தை பிடிச்சார், உன்னை நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். திறமை இல்லை, அதோ ஆண்டவர் மேல வச்சிருக்கிற கிருபை. இருட்டுல கடந்த உடனே பாவத்துக்குள்ளாடி கடந்த என்ன, பரியாசக்காரன் மத்தியில வாழ்ந்த என்ன, என்னையும் உன்னையும் ஆண்டவர் தேடி வந்து அரவணைச்சி, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே என்று சொல்லுவேன். உன்னை பிடிச்சு அது மார்போடு சேர்த்து அணைச்சு, உன் கண்ணீரை தொடச்சு, உன் வேதனைகளை நீக்கி, உனக்கு ஒரு சுகத்தை தந்து, உனக்கு ஒரு பலத்தை தந்து, உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்து, யோசுவாவே உன்னை ஜனங்களை நடத்துவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஜனங்களை கண்டு பயப்படாத. ஊழியா கர்த்தர் தந்ததை நான் அழைச்சிருக்கிறேன், நான் நடத்துவேன். எங்கெல்லாம் போய் நிற்கிறாயோ, எங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றாயோ, அதெல்லாம் உனக்கு அவகாசமாய் தருவேன். ஆண்டவர் காலையில சொல்லிட்டாரு. எல்லா அவகாசங்களையும் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து போவோம். வருகிற நாட்கள்ல இது ஊழியத்தை குறித்து பயப்படாத, உன் பலவீனத்தை கண்டு பயப்படாத, உன் சோர்வை கண்டு பயப்படாத, உன்னுடைய நிலைமையை கண்டு பயப்படாத. தரிசனத்தோடு கூட, ஒரு பெரிய விஸ்வனோடு கூட ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் நீ செஞ்சது அல்ல, ஒரு புத்தன் அபிஷேகத்தோடு கூட, ஒரு புது அபிஷேகத்தோடு கூட, ஒரு புது வல்லமையோடு கூட பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்தில் வர வந்தால் நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த காலை நேரத்தில் வாழ்க்கையில சம்பவிக்கட்டும். புது பலத்தோடு கூட, புது சுகத்தோடு கூட ஆண்டவர்களை நடத்த நேசிக்கிற நல்ல தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நேரத்தை காசு
எங்களோடு கூட பேசி பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. உனக்கு நன்றி தகப்பனே. இங்க வந்த ஜனத்தோடு கூட பேசியிருக்கிறீங்களே, நன்றி தகப்பனே. அவையானவரே, பெரிய காரியங்களை செய்து கடந்து போகிறோம். யார் தேவனுடைய கிருபைக்குள் துதி கன மகிமை எல்லாம் இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் அன்யோன்ய சிநேகமும் கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்று முதல் இயேசுவின் வருகை வரைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த காலம் சேர்ந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே சீக்கிரமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து